السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. قال تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف تبرك بالقرآن فهو كلام الله صدق الله العليم أو كما قال عليه الصلاة والسلام. குர்ஆனோடு நாம் என்ற ஒரு அழகிய தலைப்பில் பேச அழைக்கப்பட்டுள்ளேன். குர்ஆன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டு இந்த உம்மத்தார்களுக்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியமாக இருக்கின்றது. இந்த குர்ஆனோடு நாம் என்ற தலைப்பை நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும்? குர்ஆனுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்கின்றது? முதலில் சிறப்புகளை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். என்றாலும் கூட மற்ற வேதங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் எத்தனை வேதங்கள் இருக்குமோ அத்தனை வேதங்களை விட்டும் குர்ஆனுக்கு என்று ஒரு தனிச்சிறப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக 5 தனிச்சிறப்புகளை கிதாபில் எழுதுவார்கள். இந்த 5 தனிச்சிறப்புகள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு புத்தகங்களும் கிடையாது. 5 சிறப்புகள். முதலாவது, அல்லாஹ் தஆலாவால் இறக்கப்பட்ட எல்லாமும் வேதம் தான். அல்லாஹ் தஆலா தான் தௌராத்தை இறக்கினார். இன்ஜில், ஜபூர் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து வேதங்களும் அல்லாஹ் தஆலா தான் இறக்கினார். என்றாலும் கூட அவைகள் கலாமுல்லாஹ் கிடையாது. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பு, அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் கிடையாது. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நாளில் கொடுக்கப்பட்ட வேதம், அது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் கிடையாது. அதே போன்று இன்ஜில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் கிடையாது. ஆனால் குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா பேசினார். அல்லாஹ் தஆலா பேசினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா முதலாவதாக பேசினார். இரண்டாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக பேசினார்கள். அவர்களை தொடர்ந்து நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கின்றோம் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், தபரக் பில் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். ஃபைன்னஹு கலாமுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய வேதமாக, அல்லாஹ் தஆலாவுடைய கலாமாக இருக்கின்றது. உலகத்தில் வந்து அனைத்து வேதமும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் கிடையாது. ஆனால் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அல்பார்களும் அல்லாஹ் தஆலா பேசிய வார்த்தை. கலாமுல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிசாக்கள், அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான முஅஜிசாக்கள் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார். அதுல இந்த அளவிலும் பாக்கியாக இருக்கக்கூடிய ஒரு முஅஜிசா கிதாபுகள் எழுதுவார்கள், முஅஜிசத்துன் பாக்கியத்துன் காலியத்துன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய பாக்கியாக பத்திரமாக இருக்கக்கூடிய வேதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிசாவான குர்ஆன். இந்த உலகத்தில் எத்தனை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிசாக்கள் கொடுக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசா குர்ஆன் இன்றளவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய முஅஜிசா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிதாபுகளிலும் திருத்தம் நிறைகள் குறைகள் சொல்லப்படும். ஒரு புத்தகம் எழுதினார் என்று சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய நிறைகள் குறைகளை பற்றி பேசுவார்கள். இந்த கிதாபுல இவ்வளவு பதம் இருக்கு, இவ்வளவு நிறைய இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை மாத்திருங்க, ரிவைஸ் எடிஷன் என்று அடுத்த எடிஷன்ல மாற்றி திருத்தம் செய்து பதிவு செய்வார்கள். ஆனால் இன்றளவிலும் குர்ஆனில் எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படவில்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகின்றார். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இன்ஜீல் இறக்கினார், ஜபூர் இறக்கினார், எல்லா வேதங்களும் அல்லாஹ் தஆலா இறக்கினார். ஆனால் எந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்கவில்லை. குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்றார். குர்ஆனில் ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றளவிலும் மறுமை நிகழ்வு வரை அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாப்பார். மறுமையினுடைய அடையாளங்களில் குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். அன்றளவிலும் குர்ஆன் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு வேதத்திற்கும் பொறுப்பேற்கவில்லை, நான் அதனை பாதுகாப்பேன் என்று. ஆனால் குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்று இருக்கின்றார். அடுத்த கட்டமாக குர்ஆன் சவால் விடுகின்றது. இதே போன்ற ஒரு வேதத்தை முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று குர்ஆனை சவால் விடுகின்றது. எந்த ஒரு புத்தகம் சொல்ல முடியாது, எந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்ல முடியாது, இது போன்ற கிதாபை எழுதி காமிங்க, இது
போன்ற கிதாபுகளை கொண்டு வாங்க யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இதே போன்ற குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று. அரபு இலக்கியவாதிகள் எல்லாம் போராடினார்கள். இறுதியில் அவர்கள் தோல்விதான் முடிவுற்றார்கள். கிதாபுகள் எழுதுவார்கள். முஸைலமத்துல் கத்தாப் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபி என்று வாழக்கூடிய பொய்வாதம் செய்யக்கூடிய ஒரு பொய்யன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பின் முஸைலமா இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடிதத்தை பதிவு செய்கின்றார், இன்னல்லாஹ பஅஸனி நபியன் கமா பஅஸக நபியன். அல்லாஹ் தஆலா உங்களை எப்படி நபியாக அனுப்பிச்சானோ அதே மாதிரி என்னை நபியாக அனுப்பிச்சிருக்கான். அடுத்த வார்த்தை எழுதுகின்றார், இன்னல்லாஹ கஸ்ஸம அர்ல பைனி வ பைனக. இந்த பூமி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கான். அதனால இந்த உலகத்தை இந்த பூமியை நீங்க பாதி நீங்க பிரிச்சீங்க, நான் பாதி பிரிச்சு ஆளுறேன் என்று முஸைலமத்துல் கத்தாப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். இந்த கடிதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றது. வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த கடிதத்துக்கு பின்னாடி எழுத சொன்னாங்க. ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இன்னல் அருள இல்லா, இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யூரிசுஹா மன் யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் தஆலா தான் யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்கு அதை பிரித்து வழங்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்திலே பின்னாடி எழுதி முஸைலமாவுக்கு அனுப்புகின்றார். அந்த கடிதம் சென்று கொண்டிருக்கின்றது முஸைலமாவை நெருங்கி. அப்பொழுது வழியில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் கேட்கின்றார்கள், நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினாங்க. ஆமா கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா எழுதுங்க? இது மாதிரி அல்லாஹ் தஆலா பூமியை பிரிச்சு கொடுத்திருக்கா, நீங்க கொஞ்சம் ஆளுங்க நான் கொஞ்சம் ஆளுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுனாங்க. அப்ப முஸைலமா கூறினார், உனக்கு வஹீனா வருதாப்பா, நீ சொல்லி கேளு, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்பொழுது முஸைலமா கூறினார், எனக்கு வஹீ வருகின்றது, உனக்கு வஹீ வந்தது கொஞ்சம் சொல்லி காட்டுப்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப கூறுகின்றார், நாம் கேள்விப்படுகின்றோம், அல்ஃபீலு மல்ஃபீல் வமா அத்ராக மல்ஃபீல். அவன் குர்ஆனை போன்ற ஒரு ஆயத்தை எழுதுவதற்கு முயற்சி செய்கின்றான், அவனை எதிர்க்கின்றான். அவனுக்கு வழியில்லாம இறங்கல, பொய் சொல்லுகின்றான். அல்ஃபீலு மல்ஃபீல், யானை எப்படி இருக்கும், லஹு உர்கும் தவீல் என்று பெரும் வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவனே ஒரு ஆயத்தை அமைக்கின்றான். யானை எப்படி இருக்கும், யானை எப்படி இருக்கும் தெரியுமா, அதுக்கு நீளமான தும்பிக்கை இருக்கும், வால் எப்படி இருக்கும், அவனே வார்த்தைகள் அமைக்கின்றான். அரபி இலக்கண இலக்கியவாதிகள் எல்லாம் போராடினார்கள். ஆனால் இந்த குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் முஅஜிஸா, உம்மத்தார்களுக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரும் அருட்கொடை. எவ்வளவு சிறப்புகள் இருக்க குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த குர்ஆனை நாம் பாக்கியமாக கருத வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை போன்று குர்ஆன் ஓதுவதில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறாக இருக்கின்றது? குர்ஆனோடு நாம் இன்று அறவே தொடர்பட்டவர்களாக இருக்கின்றோம். வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு காலகட்டத்தில் மாத்திரமே நமக்கு ஞாபகம் வருகிறது குர்ஆன் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வெல்வெட் பெட்டியில போட்டு அலமாரியில மேல வச்சிருவோம். குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு என்று சொல்கிறார். நீங்க பாதுகாப்புன்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி பாதுகாப்போம்? வெல்வெட் பெட்டியில போட்டு அலமாரி மேல வச்சு பாதுகாப்போம். குர்ஆனை பாதுகாப்பது என்றால் அது கிடையாது. மனனம் செய்து அதன் மூலமாக நாம் அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓத தெரியலன்னு சொன்னா நம்ம மிகவும் கவலைப்படணும். 80 வயசானாலும் பரவாயில்ல, குர்ஆன் தெரியாவிட்டால் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு பெரும் பெரும் நியமத்துகள் எல்லாம் தருவார். நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனோடு எவ்வாறு தொடர்பற்றவர்களாக இருக்கின்றார்கள்? பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன? சோசியல் மீடியா வந்துச்சு, ஊடகங்கள் வந்துச்சு, பிள்ளைகளுடைய நிலைகள் மாறிவிட்டது. செல்போன் அடிக்ட் ஆகிட்டார். குர்ஆன் என்பது இருக்கு, அது குர்ஆன் இருக்குன்னு தெரியும், அது எப்படி ஓதணும்னு தெரியுது கிடையாது. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். எப்போது ஆகும் என்று சொன்னால் குர்ஆன் மதரசாக்களிலே குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல எப்படி அரபு மதரசாக்களிலும் மற்ற மதரசாக்கள் மட்டும்தான் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கு. நம்ம குர்ஆனை பாதுகாக்கணும். 80 வயசான பரவாயில்ல, குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நமக்கு பல்வேறு விதமான நியமத்துகளை தருவார். மறுமையில் அழிவற்ற ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா மனிதரின் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.